ஒருமுறை ஒரு அயல் நாட்டுத் தூதுவர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு வந்தார். அவர் மன்னரிடம் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கும் 3 பொம்மைகளைக் கொடுத்து, மன்னரே, இந்த 3 பொம்மைகளும் பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தாலும் இவற்றின் மதிப்பு வேறு வேறு. இதில் எது சிறந்த பொம்மை என்று கண்டுபிடியுங்கள் என்று சவால் விட்டார். அரசவையில் இருந்த அமைச்சர்கள் அனைவரும் பொம்மைகளை ஆராய்ந்தனர். ஆனால் எவராலும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக தென்னாலிராமன் முன்வந்தார். அவர் ஒரு மெல்லிய கம்பியை எடுத்து முதல் பொம்மையின் காதில் நுழைத்தார். அந்த கம்பி மற்றொரு காது வழியாக வெளியே வந்தது. தென்னாலிராமன், இது முதல் ரக பொம்மை என்றார். இரண்டாவது பொம்மையின் காதில் கம்பியை நுழைத்தபோது அது பொம்மையின் வாய் வழியாக வெளியே வந்தது. இது இரண்டாவது ரக பொம்மை என்றார். மூன்றாவது பொம்மையின் காதில் கம்பியை நுழைத்த போது கம்பி வெளியேவே வரவில்லை, பொம்மையின் வயிற்றுக்குள்ளேயே சென்றுவிட்டது. தென்னாலிராமன் புன்னகைத்து, இதுவே மிகவும் சிறந்த பொம்மை என்றார். தூதுவர் ஆச்சரியத்துடன், இதை எப்படிச் சொல்கிறாய் என்று கேட்டார். தென்னாலிராமன் விளக்கினார். முதல் பொம்மை ஒரு காதில் வாங்கி மறு காதில் செய்தியை விட்டுவிடும் மந்தமான மனிதன். இரண்டாவது பொம்மை கேட்கும் ரகசியத்தை உடனே வெளியே சொல்லிவிடும் நம்பகத்தன்மையற்ற மனிதன். மூன்றாவது பொம்மை நல்ல விஷயங்களை கேட்டு தன் மனதில் பத்திரமாக வைத்துக்கொள்ளும் உண்மையான அறிவாளி. தென்னாலிராமனின் பதிலை கேட்டு அரசவையே கைத்தட்டி பாராட்டியது.